எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் அடிக்கடி கேட்குற ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு 50 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இன்னைக்கு அதுக்கான கொஸ்டினையும் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்தியாவில் நாடாளுமன்றம் டேஷ் கொண்டு வருது. ஓகேங்களா? இந்திய நாடாளுமன்றம் என்னெல்லாம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர், நெக்ஸ்ட் மாநிலங்களவை, மக்களவை. ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன் வந்து சி, டி. ஓகேங்களா? இதுக்கான ஆப்ஷன் வந்து டி, குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை மற்றும் மக்களவையை கொண்டு வருது. சரி, ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாநிலங்களவையின் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களவையோட தலைவர். நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர். ஓகேங்களா? அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாலாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மக்களவையின் உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது வந்து 25. ஓகேங்களா? ஒரு மக்களவையோட குறைந்தபட்ச உறுப்பினர் வயது வந்து 25. நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஸ்டின், இந்திய சட்டமன்ற அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்திய சட்டமன்ற அமைப்பு ஈரவை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், மாநிலத்தின் செயல் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மாநிலத்தோட செயல் அதிகாரம் எப்போதுமே யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர்கிட்ட தான் மாநிலத்தோட செயல் அதிகாரம் இருக்கும். ஓகேங்களா? இந்த செவன்த் கொஸ்டின், அரசின் தலைவர். ஓகேங்களா? அரசோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசு தலைவர். ஓகேங்களா? அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரதமர். அரசின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசு தலைவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், தேசிய சட்டமன்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? தேசிய சட்டமன்றம் வந்து நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா? இது 12th பாலிட்டி புக்கில் உள்ள புக் பேக் கொஸ்டின். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின், அனைத்து குழுக்களின் தலைவர்களை நியமிப்பவர் யாருன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக பிரதமர், குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. அனைத்து குழுக்களின் தலைவர் நியமிப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சபாநாயகர். இவர் தான் அனைத்து குழுக்களோட தலைவர்களை நியமிப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என கூறும் ஆர்டிகல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 120. ஓகேங்களா? இதுதான் இந்தியும் ஆங்கிலமும் நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், ஈரவைகளின் கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஈரவைகளின் கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னா சபாநாயகர் தான் ஈரவைகளோட கூட்டத்திற்கும் தலைமை தாங்குவாங்க. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என தீர்மானிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது. ஓகேங்களா? பார்லிமெண்ட்ல மக்களவையில் ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அது மணி பில்லா இல்லை நார்மல் பில்லா அப்படின்னு சொல்லிட்டு யார் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் அதை சொல்லுவார். நெக்ஸ்ட்டு 13வது, மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் பாருங்க, மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மாநிலங்களவை 3/4/1952 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேட்ச்ல ஃபாலோவிங், இது மற்றும் 3 கூட்டத்தொடர் நம்ம பார்லிமெண்ட்ல நடக்கும். ஓகேங்களா? அதில் ஒவ்வொரு கூட்டத்தொடரும் எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. நிதிநிலை கூட்டத்தொடர் வந்து எப்போதுமே பிப்ரவரி டு மேல தான் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டு ஆகஸ்ட். நெக்ஸ்ட் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் டு டிசம்பர். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், மாநிலத்தின் எத்தனை சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மக்களவை உறுப்பினர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மக்களவை எம்பி இருப்பார். ஓகேங்களா? ஸோ ஞாபகம். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின், மக்களவை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மக்களவை வந்து 17/4/1952 உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு தலைவர் தான் இந்தியாவின் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்க, குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் துணைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக யார் முடிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம். ஓகேங்களா? அவங்க தான் குடியரசுத் தலைவரின் துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பாக முடிவு செய்வாங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு 20வது கொஸ்டின், காபினெட் அமைச்சரவையில் எந்த அமைச்சர்கள் உள்ளனர்? ஓகேங்களா. காபினெட் அமைச்சரவையில் தகுதியுள்ள அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. ஓகேங்களா. இது புக் பேக் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் 21th கொஸ்டின் பாருங்க. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே தொடர்பு பாலமாக இருப்பவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையே தொடர்பு பாலமாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர். நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின் பாருங்க. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் தான் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரியாக இருப்பார். 23rd கொஸ்டின், பின்வரும் அவசர நிலைகளில் எது இதுவரை அறிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நிதி நெருக்கடியில் உண்டாகும் அவசர நிலை தான் நம்ம நாட்டில் இது வரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின், எவ்வாறு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிவதற்கு முன்பு தனது அலுவலகத்திலிருந்து நீக்கப்படலாம்? ஓகேங்களா. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் இதோட குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 25th கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவர் யாரை மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்கிறார்? ஓகேங்களா. இந்திய குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை நியமிப்பார். ஓகேங்களா. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், சமூக சேவை போன்ற சிறந்து விளங்கும் நபர்களால் தான் இந்திய குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக நியமிப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் பாருங்க. அமைச்சரவையின் உறுப்பினர்கள் எதற்கு கூட்டாக பொறுப்படுவது? ஓகேங்களா. அமைச்சரவை உறுப்பினர்கள் எதற்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு தான் அவங்க கூட்டாக பொறுப்புடையவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 27th கொஸ்டின் பாருங்க. மாநில சட்டமன்ற அமர்வில் இல்லாத காலங்களில் ஆளுநர் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் வந்து ஆப்ஷன் ஏ பார்த்துக்கோங்க. 213 தான் மாநில சட்டமன்றம் அமர்வில் இல்லாத காலங்களில் ஆளுநர் அவரோட எமர்ஜென்சி ஆக்டை பிறப்பிக்கும் அதிகாரம் பெற்றிருப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாநில ஒதுக்குநிதியில் பாதுகாவலர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. மாநில ஒதுக்கீடு பாதுகாவலர் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். மாநில ஒதுக்கீடின் பாதுகாவலர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநில ஒதுக்கீடின் பாதுகாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். இவர் தான் மாநில ஒதுக்கீடின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆளுநரோட பதவிக்காலம் மீது 5 ஆண்டுகள். ஓகேங்களா. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதனால் அதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் சொன்னால் ஆளுநர் பதவி விலகப்படலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எத்தனை மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆளுநர் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் நினைத்தால் அவரை வந்து ஆளுநராக நியமிக்கலாம். ஓகேங்களா. ஆளுநர் பற்றிய கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆளுநர் பற்றிய கூற்றுகளில் அவர் கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அவர் ஏஜ் வந்து 35 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அவர் ஊதியம் தரும் எந்த ஒரு பதவியும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது தப்பு. ஓகேங்களா. ஸோ அதனால நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின், அரசாங்கத்தின் எந்த உறுப்பின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர்கள் குழு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து ஆர்டிகல் 74. இதுபடிதான் அரசாங்கத்தின் உறுப்பின்படி குடியரசுத் தலைவருக்கு உதவவும் ஆலோசனை வழங்கவும் அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. 33வது கொஸ்டின், பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறும் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது வந்து ஆர்டிகல் 75. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் பற்றி கூறும் பாகம் ஏது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாகம் 18 தான் அந்த நெருக்கடி கால அதிகாரங்களை பற்றி சொல்லும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 35 கொஸ்டின், குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்களை மாநிலங்களுக்கு நியமித்தார்? ஸோ பார்த்தது தான் குடியரசுத் தலைவர் 12 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களாக நியமிப்பார். ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. குடியரசுத் தலைவரோட பதவி விலகல் கடிதம் யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் இடையே எழும் பிரச்சனைகளை தீர்க்கும் அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அதை தீர்த்துக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் அதை தீர்த்து நிற்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எந்த உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை
மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 249 படி தான் ஒரு உறுப்பை மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்ற முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 39 வந்து எத்தனையாவது அட்டவணை மத்திய மாநில அதிகாரிகளை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது அட்டவணை தான் மத்திய மாநில அதிகாரிகளை பற்றி கூறும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 40 கொஸ்டின் பாருங்க. அரசமைப்பில் குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலத்திடையே குழு ஒன்றை உருவாக்கலாம் என்று கூறும் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 268. இதுதான் 263. ஓகேங்களா. இதுதான் அரசமைப்பில் குழு தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையே குழு ஒன்றை உருவாக்கலாம் என்று கூறும் உறுப்பு 263. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 41 கொஸ்டின் பாருங்க. ராஜமன்னார் குழு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா ராஜமன்னார் குழு 1969 உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. 41 கொஸ்டின் பாருங்க. குடியரசுத் தலைவர் அவசர திட்டம் பிறப்பிக்க அதிகாரம் வழங்கும் உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் 1, 2, 3. இதே ஆளுநர்னா 2, 1, 3. ஓகேங்களா. ஆளுநர்னா 2, 1, 3. ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 42 கொஸ்டின். அரசன் பொறுப்பு 356 தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர். ஓகேங்களா. அவர் தான் அரசியலமைப்பு 356 தேவையற்ற வார்த்தை என்று சொல்லி கூறியிருப்பாரு. நெக்ஸ்ட் 43 கொஸ்டின். அரசமைப்பு பொறுப்பு 262 எவ்வகையான சிக்கல்கள் பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அரசமைப்பு பொறுப்பு 262 வந்து மத்திய மாநிலங்களிடையே நதிநீர் பிரச்சனைகள் பற்றியதுதான் இந்த ஆர்டிகல் 262. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 44 கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக இது வந்து எந்தெந்த கமிட்டிக்கு என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்க்காரிய குழு வந்து மத்திய அரசாங்கம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மத்திய அரசாங்கம். 2 ராஜமன்னார் குழு வந்து மாநில அரசாங்கம். நெக்ஸ்ட் அனந்தபூர் சாஹிப் வந்து அகாலி தளம். பொம்மை தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி. ஆதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 45 கொஸ்டின் பாருங்க. இந்திய ஆட்சி பணி போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு. ஓகேங்களா. இதுதான் அனைத்து இந்திய பணிகளை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சரியாக பொருத்தப்பட்ட தொகுதிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றிய பட்டியல் தான் ஃபர்ஸ்ட் பட்டியலாக நாங்கள் 2 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து தப்பு. நெக்ஸ்ட் மாநில பட்டியல் 1வது பட்டியல் கொடுக்குறாங்க. இல்லை மாநில பட்டியல் தான் 2வது பட்டியல். இதர அதிகார பட்டியல் கிடையாது. ஸோ பொதுப்பட்டியல் தான் 3வது பட்டியல். ஸோ இது கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா கிரான்வி ஆசிட் அப்படின்னா அவர் தான் இந்திய கூட்டாட்சி கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சரிங்களா. 48 கொஸ்டின் பாருங்க. முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாயா. சரிங்களா. நெக்ஸ்ட் 2வது சீர்திருத்த ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பா மொய்லி. நெக்ஸ்ட் உறுப்பு 312 என்னன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய பணிகள். ஓகே. நெக்ஸ்ட் உறுப்பு 249 பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து இது. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. ஒன்றுக்கு வந்து ஆ. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இ. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 48 கொஸ்டின் பாருங்க. சர்க்காரிய குழு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சர்க்காரிய குழு வந்து 1983 தான் உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின் பாருங்க. எல்லா மண்டலக்குழுவின் பொதுத் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா மண்டலக்குழு பொதுத் தலைவர் வந்து பொதுத்துறை அமைச்சர். இவர் தான் எல்லா மண்டல குழுவோட பொதுத் தலைவராக இருப்பாரு. ஓகேங்களா.